எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு. இந்த உயர்நீதிமன்றத்தில் தொடர் போராட்டத்தினுடைய இறுதி நாளில் என்னை அழைத்தமைக்கு தோழர்கள் அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய வழித்தோன்றல் என்னுடைய முப்பாட்டன் அவர். எங்களுடைய இயக்கம் 2017ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அதிலிருந்து பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், ஆசிஃபாவினுடைய குற்ற வழக்காக இருக்கட்டும், சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொத்து கொத்தாக இறந்த தருணமாக இருக்கட்டும், இது போன்ற போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து தமிழகத்தில் ஒரு பதிவை நாங்கள் செய்திருக்கிறோம். நான் 2023ஆம் ஆண்டில் நான் சந்தித்த மிகப்பெரிய போராளி நண்பர் தோழர் அவர்கள். ஏன் சொல்கிறேன்னா, அவர் எடுத்த போராட்டங்கள் எல்லாமே வெற்றி பெற்று இருக்கிறது. எங்களுடைய இயக்கம் தமிழ் வழிக்காக இந்த போராட்டம் மட்டுமல்ல, இதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்துக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக என்னுடைய ஆதரவும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, தமிழை உயர்நீதிமன்ற வழக்காக்கிடுக, தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் பெயர் சூட்டுக. இந்த கொள்கைக்கு பின் இது ஒரு தொடர்வண்டியை போல. இந்த கொள்கை இந்த ஒரு கொள்கையோடு நிற்பதில்லை. இந்த காலகட்டம் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்லுகின்ற காலகட்டம். இதை அப்படியே அனுமதித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரே தாய்மொழி என்று சொல்லுகின்ற காலகட்டமும் உண்டாகும். எனவே ஒரு நல்ல தருணத்தில், நல்ல நேரத்தில் இந்த கொள்கையை நாம் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு அதிகாரிகளுக்கு எப்போதுமே 3 கொள்கைகள் உண்டு. ஒன்று அச்சம், இன்னொன்று அறியாமை, இன்னொன்று அசதி. ஒண்ணுமே தெரியாது, தெரிந்தாலும் செய்வதற்கு அச்சப்படுவார்கள், அப்படியே வந்தாலும் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். எனவே இந்த 3 சிக்கல்களையும் களைவதற்கு நாம் அணியமாக இருக்க வேண்டும். எப்படி இந்த தளம் ஒரு தளம், போராட்ட தளம் என்றால், கல்வி தளத்திலும் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதை நான் இங்கு முன்வைக்கிறேன். பொறியியல் கல்லூரிகளில் ஆங்கிலம் உண்டு, அண்மையிலே தமிழை சேர்த்திருக்கிறார்கள். நாமும் கூட லீகல் லாங்குவேஜ் என்று படித்திருக்கிறோம். அதிலேயும் நம்முடைய தமிழை வழக்காடு மொழியாக ஆக்கினால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு அந்த பாடத்திட்டத்தையும் உருவாக்கி அந்த கோணத்திலையும் நம்முடைய போராட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.